நடிகர் விஷாலோட தீராத விளையாட்டு பிள்ளை அப்படின்ற படத்தில் நடித்தவங்க தனுஸ்ரீ தத்தா. அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டு சொந்த வீட்லேயே வந்து ஹராஸ்மெண்ட் நடக்குது, என்னை யாராவது காப்பாற்றுங்க. ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இந்த மீ டூ சர்ச்சையெல்லாம் வந்துச்சுல, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாலிவுட் நடிகர் நானா பட்டேகர் மேலே சொல்லியிருந்தாங்க. இவங்க அந்த வீட்டில் தனியாக இருக்காங்க, தனியாக இருக்கிற எண்ணெயை வந்து பலவிதமான தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரியான தொந்தரவு பண்ணுறா? தண்ணி கேன் போடுற ஒரு பையனாக இருந்தாலும் தொந்தரவு பண்ணுறான், இல்லை வீட்டுக்குள்ளே வந்து ரெக்கார்ட் பண்ணியே காட்டியிருக்கிறாங்க. ஒரு சவுண்டு ஒன்று வருது, அது ஏதோ ஒரு சவுண்டு ஒன்று அவங்க ரெக்கார்ட் பண்ணி இந்த மாதிரி சவுண்டெல்லாம் வருது, அதில் நம்ம வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து காலிங் பெல் அடிச்சுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சவுண்டெல்லாம் கொடுத்து என்னை டிஸ்டர்ப் பண்ண பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஏதாவது பார்சல் வந்துச்சுன்னா அந்த பார்சல் வந்து வீட்டுக்கு வெளியில் வச்சுட்டு போயிருங்கன்னு சொன்னால் அந்த பார்சலை திருடிட்டு போயிடுறாங்க. தொடர்ந்து வருஷக்கணக்கில் ஒருத்தரை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? இதையே டார்கெட்டாக பண்ணி ஒரு மனுஷன், ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி நானா பட்டேகரே தொந்தரவு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, இதையே வேலையாக அவர் வந்து பண்ணிகிட்டு இருக்குமா? அவருக்கு வேறு வேலை இல்லையா? அவருக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இல்லையா? அவர் வேறு படத்தில் நடிக்க வேண்டாமா? அவரோட ரொட்டீன்ஸ்லாம் இல்லையா? இந்த பொண்ணை டார்கெட் பண்ணி டெய்லி வந்து ஊன்னு வீட்டில் பேய் மாதிரி கத்துறது, அது இது காலிங் பில் அடிக்கிறது, இதுதான் வேலையா? இது வந்து ஒரு அலிகேஷன். அதாவது வந்து அவங்களுக்கு மனசுக்குள்ளே தோணுது என்னென்னமோ அதை வந்து அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அந்த வெளிப்பாடுக்கு வந்து சரியான தீர்வு எப்படின்னா, எப்படி நம்ம ஸ்ரீயை வந்து சரிப்படுத்தணுமோ கவுன்சிலிங் கூப்பிட்டு போய் கரெக்ட் பண்ணி இன்றைக்கி நல்ல ஒரு புக்கே வெளியிட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு அந்த பொண்ணு கவுன்சிலிங் தான் கொடுக்கணும். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நடிகர் விஷாலோட தீராத விளையாட்டு பிள்ளை அப்படின்ற படத்தில் நடித்தவங்க தனுஸ்ரீ தத்தா. அவங்க பாலிவுட்லேயும் நிறையா படங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ மும்பையில் தான் வசித்து வராங்க. பெரிய அளவில் பட வாய்ப்பு இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அவங்க அங்கே முன்னணி நடிகராக இருக்கிற நானா பட்டேகர் மீது வந்து மீ டூ புகார் சொன்னது தான். அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டு எனக்கு சொந்த வீட்லேயே வந்து ஹராஸ்மெண்ட் நடக்குது, என்னை யாராவது காப்பாற்றுங்க, அழுது அந்த வீடியோலேயே கதறி இருக்காங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில். அது பின்னணி என்ன? தீராத விளையாட்டு பிள்ளை அந்த படத்தில் வந்து விஷாலோட வந்து 3 ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. அதில் ஒரு ஹீரோனா வந்து இந்த தனுஸ்ரீ தத்தா இந்த பொண்ணு நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வேறு தமிழ் படத்தில் அவங்க நடித்த மாதிரி தெரியல. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இந்த மீ டூ சர்ச்சையெல்லாம் வந்துச்சுல, அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பாலிவுட் நடிகர் நானா பட்டேகர் மேலே சொல்லியிருந்தாங்க. நானா பட்டேகரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமான ஒரு நடிகர், வெசட்டைல் ஆர்டிஸ்ட். ரொம்ப இப்போ எந்த கேரக்டர் கொடுத்தாலும் இப்போ ஹெச்எஸ்எல்லாம் அந்த கேரக்டராகவே மாறி நடிப்பார். பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம தமிழில் கூட வந்து பொம்மலாட்டம் பாரதி ராஜாவோட படத்தில் நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் ரஜினியோட படம் காலா படத்தில் வந்து ரஜினிக்கு வில்லனா நடிச்சிருந்தார். தமிழ் ரசிகர்களுக்கும் வந்து நானா பட்டேகர்னா யாருன்னு தெரியும். அந்த குற்றச்சாட்டு அவங்க சொன்ன பாலியல் குற்றச்சாட்டு வந்து நானா பட்டேகர் மேலே நிரூபிக்கப்படலை. அது விசாரணையில் பார்த்திங்கன்னா பட்டேகர் வந்து குற்றமற்றவர் அப்படின்னு வந்து அந்த வந்து வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதுக்கு அந்த குற்றச்சாட்டு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி நம்ம வந்து வைரமுத்து மேலே சின்மை ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்கல்ல, சின்மை குற்றச்சாட்டு சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 7 ஆண்டுகளுக்கு மேலே வந்து சின்மையை வந்து தமிழ் திரையுலகத்தில் பாடுறதுக்கும் பயன்படுத்தலை, டப்பிங்க்கும் பயன்படுத்தலை. ஸோ டோட்டலாகவே அவங்கள ஒதுக்கி வச்சுருந்தாங்க. இது வந்து உண்மை சம்பவம் நடந்தது. ஸோ அவங்க அது வந்து வெளியில் தெரியறதுக்கே பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகள் ஆச்சு. நம்ம வந்து தக் லைஃபோடைய ஆடியோ வெளியீட்டில் அவங்க ஒரு பாட்டை பாட போய் அப்போ தான் வந்து தெரியுது ஏன் வந்து இவ்வளோ நல்ல பாடகி இவ்வளோ வருஷம் தமிழ் சினிமாவில் பாடாமல் இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுது மக்கள்கிட்ட. அப்புறம் தான் தெரியுது இவங்க வந்து தடை செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது வந்து மறைமுகமாக இவங்க பாடக்கூடாது அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இன்றைக்கி வந்து அதை பற்றின சில விஷயங்கள்லாம் தொடர்ந்து பேசப்பட்டது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த தனுஸ்ரீ தத்தா அந்த நடிகை வந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து பாலிவுட்டில் நடிக்கிறாங்களா நடிக்கலையான்னு நமக்கு தெரில. பெரிய லெவலில் இருந்து இப்போ வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவங்க வந்து ஒரு இன்ஸ்டாவில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது வந்து அவங்க ஒரு வீட்டில் தனியாக இருக்காங்க போல். நீங்கள் ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல இந்த கண்டென்ட்டில் பார்க்க வேண்டியது என்னென்னா, அவங்க ஒரு வீட்டில் தனியாக இருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரியான ஆளுங்க வந்து எப்படின்னா யாரோடையும் ஒன்றா இருக்க மாட்டாங்க. ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பா அதெல்லாம் இருந்தால் கூட இவங்க தனிமையை தான் விரும்புவாங்க. இந்த மாதிரி கேரக்டர்ஸு இவங்க அந்த வீட்டில் தனியாக இருக்காங்க. தனியாக இருக்கிற எண்ணெயை வந்து பலவிதமான தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரியான தொந்தரவு பண்ணுறா? தண்ணி கேன் போடுற ஒரு பையனாக இருந்தாலும் தொந்தரவு பண்ணுறான், இல்லை வீட்டுக்குள்ளே வந்து ரெக்கார்ட் பண்ணியே காட்டியிருக்கிறாங்க. ஒரு சவுண்டு ஒன்று வருது,
அது ஏதோ ஒரு சவுண்ட் ஒன்று அவங்க ரெக்கார்ட் பண்ணி இந்த மாதிரி சவுண்டெல்லாம் வருது. அது இல்லாமல் வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து காலிங் பெல் அடிச்சுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சவுண்டெல்லாம் கொடுத்து என்னை டிஸ்டர்ப் பண்ண பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாவது பார்சல் வந்துச்சுன்னா அந்த பார்சல் வந்து வீட்டுக்கு வெளியில் வச்சுட்டு போயிருங்கன்னு சொன்னால் அந்த பார்சலை திருடிட்டு போயிடுறாங்க. இப்படி வந்து ஏதேதோ குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லி அதாவது முன்னுக்கு பின் முரணா வந்து சொல்றாங்க. என்னென்னமோ சொல்றாங்க. அவங்க ஏதோ வந்து சொல்றாங்க, அழுதுருக்காங்க, அழுது அந்த வீடியோ போட்டுருக்காங்க. கஷ்டத்தை சொல்றாங்க. இல்ல அவங்க படுற கஷ்டமா அப்படிங்கிறது வந்து அது உண்மையா அப்படிங்கிறது நம்ம இங்க பார்க்கணும். சில நேரங்கள்ல நான் அதான் சொல்ல வரேன். இந்த மாதிரி வந்து ஒரு பரபரப்பா வந்து நடிக்க வந்த சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டு போயிருச்சுன்னா அந்த ஸ்டெபிலிட்டி, அதாவது வந்து அவங்களுக்கு மென்டல் ஸ்டெபிலிட்டி வந்து போயிடும். ஒரு பேர் புகழ், அந்த பணம் காசு கூட ஒரு யூனிட்டு எல்லாரும் இருக்கும்போது அந்த ஒரு வாழ்க்கை அது மிஸ் ஆகும்போது அதை வந்து தாங்கிக்கிறதுக்கு முடியாது. நிறைய பேர் வந்து அதை வித்ஸ்டாண்ட் பண்ணி தாங்கி அதை மீறி ஜெயிக்கிறவங்க தான் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலை வரும்போது நான் சொன்னேன்ல, இப்படி தனிமைப்படுத்திப்பாங்க. பொதுவாக இது தனிமைப்படுத்துறது தான் வந்து முதல் சைனு. இது வந்து இவங்கள மாதிரி ஆளுங்க சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா தனிமையில் ஒரு இடத்துல இருக்கிறதாவும் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கிறதாவும் அழுது பயங்கரமாக அழுது கண்ணீர் வடித்து பேட்டி போட்டிருக்காங்க. நான் வந்து போலீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸ்க்கு வந்து ஃபோனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் நேரில் போய் அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து பதிவு பண்ணுறது தான் முறையான ஒரு விஷயம். அதை அவங்க செய்ய தவறுறாங்க. அப்போ வந்து போலீஸ் சொல்லுது என்னை வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னாங்க, ஆனால் எனக்கு வந்து உடம்பு முடியல, 2-3 நாளில் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. இந்த தொந்தரவுகள் வந்து பல வருடங்களாக வந்து எனக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் ஏன் முதல்ல கொடுக்கல? இதெல்லாம் கேள்வி இருக்குல்ல. சில வருடங்களாக இது நடந்துட்டு இருக்கு. அந்த பாலியல் குற்றச்சாட்டு சொன்னாங்க நானா பட்டேகர் மேல. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல வராங்க. ஸோ அப்போ பல வருடங்களாக நடந்துட்டு இருக்கிறது தான் அர்த்தம். அப்படி இருக்கும்போது ஏன் வந்து பல வருடங்களாக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்காங்க? இப்போ ஏன் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க மறுக்கிறாங்க? இப்போ வந்து இன்னும் 2-3 நாள் கழிச்சு வருவேங்கிறாங்க. அவங்களே சொல்றாங்க எனக்கு உடம்பு முடியலைங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஒரு மனநோய் தான் இது. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா உண்மையா கூட இருக்கலாம் சார். நம்ம பொதுவாக வந்து அப்படி சொல்லிட முடியுமா? பல நேரங்கள்ல நீங்க சொல்றது கரெக்ட், உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பல நேரங்கள்ல அவங்களுடைய பேசுற தன்மை, அவங்க வந்து இந்த நான் சொன்ன இந்த தனிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இது வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள அவங்க போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம். சமீபத்தில் ஸ்ரீன்னு ஒரு நடிகர் இன்ஸ்டால வந்து சில விஷயங்களை வந்து வெளியிட்டு இருந்தாரு. இன்னைக்கு வந்து அதாவது நல்ல உள்ளங்கள், அதாவது ஸ்ரீயை வச்சு பயன்படுத்தின இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், பல நண்பர்கள் வந்து அவர் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு இன்னைக்கு வந்து அவர் மறுபடியும் வந்து ரெக்கவர் பண்ணி நல்லபடியாக கொண்டு வந்துட்டாங்க. எதுக்கு சொல்றேன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த நம்ம நினைக்கிறத நம்ம அடைய முடியல அப்படின்னு ஒரு மனநிலை வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே டிப்ரெஷன் வரும். அந்த டிப்ரெஷனுக்கு அடுத்த ஸ்டேஜ் அந்த நேரத்திலே அவங்க கவுன்சிலிங் எடுக்கணும். கவுன்சிலிங் எடுக்கலைன்னா கவுன்சிலிங் கொடுத்தாலும் கஷ்டங்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க சுத்தமாகவே தனிமைப்படுத்திக்கும் போது இது வந்து பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாயிரும். நிறைய உதாரணங்கள் இதுக்கு நம்ம சொல்லலாம். நான் ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள் சொல்கிறேங்க. நான் ஒரு காலனியில் இருந்தேன். ஆரம்ப காலத்தில் சின்ன வயசில் இருந்தேன். அந்த நேரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு அம்மா வந்து இருந்தாங்க. அவங்க வந்து புருஷன் கிடையாது, பிள்ளை கிடையாது, யாருமே கிடையாது. அவங்க யாருன்னே பெருசாக தெரியாது. அவங்க எங்கேருந்து வந்தாங்க என்னமோ. அவங்க ஏதோ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் வந்து அவங்க ஆஃபீஸில் வேலை பார்த்தாங்களா அப்படிங்கிறதே எங்களுக்கு சரியாக தெரியாது. காலையில் போகும்போது ஒரு ஹேண்ட்பேக் ஒன்று போட்டுக்கிட்டு இவ்வளோ பெரிய டிஃபன் பாக்ஸ் ஒன்று தூக்கிட்டு போவாங்க ஆஃபீஸ்க்கு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டயத்துக்கு டிஃபன் பாக்ஸ், இவ்வளோ பெரிய டிஃபன் பாக்ஸை வந்து தூக்கிட்டு போவாங்க. திருப்பி சாயந்தரம் 5 மணிக்கு வருவாங்க. இது வந்து ரொட்டீனாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது என்னங்க நீங்கள் வந்து காலையில் கரெக்டாக 9 மணிக்கு போகிறீங்க, இவ்வளோ பெரிய டிஃபன் பாக்ஸ் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க நான் வந்து எனக்கு டிஃபன்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போவேன், மதியான சாப்பாடு இருக்கும், ஈவினிங் டிஃபன் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படியா என்னதுன்னா 11 மணிக்கு நான் சூப் குடிப்பேன், இந்த இதில் சூப் இருக்கும், இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்பார், அப்புறம் ரசம், அப்புறம் சோறு, ஈவினிங் பார்த்தீங்கன்னா கேசரி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்வீட்டு வடையெல்லாம் நான் வச்சு கொண்டு போவேன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு நாளைக்கு சரி நீங்கள் வந்து காலையில் போகும்போது அவங்கள வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் 2-3 பேர் சும்மா காமிங்களேன் அப்படின்னும் போது அந்த டிஃபன் பாக்கை காமிக்க மறுக்கிறாங்க. அதை தூக்கி பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த டிஃபன் பாக்ஸில் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு மனநிலை, அது ரொட்டீனாக வந்து அந்த டிஃபன் பாக்ஸ் எம்டி டிஃபன் பாக்ஸ் அதை தூக்கிட்டு போகிறது, அது வந்து நான் ஆஃபீஸ் போனதாகவும் அங்கே சாப்பிட்டதாகவும் அப்புறம் திருப்பி வந்ததாகவும் இதே வந்து ரொட்டீன் பண்ணாங்க. இப்படி ஒரு கேரக்டர். இன்னொரு கேரக்டர் இருக்காங்க. அதே மாதிரியான சூழ்நிலையில் ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க என்ன அப்படின்னா புருஷனை வந்து பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அடி நடிப்பாங்க. கட்டை புட்டைன்னு அடித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தூங்கவே முடியாது.
கலேபரம் பண்ணுவாங்க. பனியன் எல்லாம் கிடிச்சு கன்னத்துல எல்லாம் அரைஞ்சு எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சுட்டு காலையில நீங்க 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கிற புருஷனை போய் காலை தொட்டு கொடுத்து பெட் காஃபி கொடுத்து குளிச்சுட்டு வந்து தாலியில வந்து குங்குமம் வச்சு சாமி கும்பிட்டு, அதாவது வந்து அவ்வளவு பக்தியா இருப்பாங்க. இது வந்து நைட்ல அவங்க பண்ற அட்டகாசத்துக்கும் பகல்ல அவங்க புருஷனை ட்ரீட் பண்ற விதத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து டெய்லி ரொட்டீன். இது வந்து ஒரு நாள் 2 நாள் என்னைக்கும் நடக்கிற விஷயம் இல்லை. டெய்லி ரொட்டீன். அவங்க கிட்ட நேரடியாவே கேட்டா கூட என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க நான் என் புருஷன் மேல அன்பா இருக்கேன் அப்படின்வாங்க. உண்மையாலுமே அன்பா தான் இருந்தாங்க அந்த கப்புள்ஸ் 2 பேரும். இப்போ 2 பேருமே இல்லை, காலமாயிட்டாங்க. அந்த மாதிரி சில பேர் கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. நம்ம கனகாவே எடுத்துக்கோங்களேன். அது ஒரு பெரிய மார்க்கெட்டில் இருந்துச்சு. அது கரகாட்டக்காரங்களாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்குயிலே பூங்குயிலே சாங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தா ட்ரெண்டிங் ஸ்டாராக மாறி போச்சு. ஏகப்பட்ட பேரோட நடிச்சிச்சு. ரஜினியோலாம் நடிச்சிச்சு அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் இன்னைக்கு பாருங்கள் அவங்க அம்மா, அந்த தேவிகா அவங்க அம்மா பேர், அவங்க ஒரு நடிகை தான். அவங்க மட்டும்தான் இருந்தாங்க இந்த பொண்ணுக்கு ஆதரவாக. அவங்க வந்து இதை பண்ணு, இங்கே நடி, இதை போடு எல்லாம் சொல்லி பண்ணாங்க. அவங்களுடைய மறைவுக்கு அப்புறம் இந்த பொண்ணு கல்யாணமும் பண்ணிக்கல. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்கேயோ ஒரு வீட்டில் வந்து பெரிய பங்களா, அந்த அம்மா தேவிகா அம்மா சம்பாரிச்ச சொத்து, அதுக்குள்ளே அவங்க தனியாக அடைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களும் இதே சொல்லுவாங்க, யாரோ கேட்டை திறக்கிறாங்க, ஏதோ பண்ணுறாங்க, வர்றாங்க போகிறாங்க. இந்த மாதிரி எப்பயாவது சில நேரங்களில் அவங்கள பற்றின பேச்சுக்கள் வரும். அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. ஆனால் சென்னையில் தான் இருக்காங்க, ஆனால் வெளியில் பாலடைஞ்ச வீட்டில் இருக்காங்க, பாலடைஞ்ச வீட்டில் இருக்காங்க. நிறைய செய்திகள் வருதுல்ல, இது மாதிரியான விஷயங்கள் வந்து வரும். இப்போ இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மனநிலை. ஒரு பெரிய வெளிச்சம் பெரிய உச்சத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டவுன்ஃபால் வரும்போது சில பேரால் அதை தாங்கிக்க முடியாது. தாங்கிக்க முடியாத சூழ்நிலையில் இந்த மாதிரியான சில வேலைகளை வந்து அவங்க செய்வாங்க. நிறைய பேரை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி கேரக்டர்ஸை இது வந்து இப்படி இது வந்து சூழ்நிலை காரணமாக பலவீனமான மனசு அவங்களுக்கு, அதை வந்து பெருசாக ஹேண்டில் பண்ண முடியாதனால இருப்பாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைன் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தனிமைப்படுத்தி தனிமையாக இருப்பாங்க. ஒரு வீட்டில் சொந்தக்காரவங்க உறவினர்கள் அண்ணன் தம்பிங்க எல்லாரும் இருந்தால் கூட தனிமையாக இருக்கிறாங்க அப்படின்னாலே இது சைன் தான். இது வந்து நம்ம அந்த பொண்ணு இப்படிதான் அப்படின்னு நம்ம சொல்லலை. அப்படி இருக்குமோ அப்படிங்கிற எண்ணங்களை வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தனா உண்மை வெளில தெரிஞ்சிடும் இல்லையா, யார் மேல தவறு. உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. உண்மை இருந்தால் தானே நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உண்மை. இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு பல தடவை போலீஸ்க்கு போயிருக்கும், நிச்சயமாக போயிருக்கும், போலீஸ் வந்திருக்கும், விசாரிச்சிருப்பாங்க, உண்மை இருந்திருக்காது. மறுபடியும் போவாங்க, மறுபடியும் சொல்லுவாங்க, என்னை யாரோ பயமாத்துறாங்க, காலிங் பில் அடிக்கிறாங்க, நைட்ல வந்து ஹூன்னு கத்துறாங்க அப்படின்லாம் மறுபடியும் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. இது வந்து கரெக்டாக கவுன்சிலிங் கொடுத்தா மட்டும்தான் அது சரி பண்ண முடியும். ஆக்சுவலி இந்த பாலிவுட் நடிகை இருக்கிறதுனால பெருசாக அவங்கள பற்றின டீட்டெயிலிங் நமக்கு தெரில. சமீபத்தில் விட்டுருக்க அந்த இன்ஸ்டா போஸ்ட்டு இப்போ வைரல் ஆனதுனால இந்த போஸ்ட்டில் அவங்க சொல்கிற கருத்தை வச்சு தான் நம்ம இதை சொல்கிறோம். ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படிங்கிற எண்ணங்கள் தான் தோண வருதே தவிர, அது ஒருத்தர் நான் சிம்பிளாகவே கேட்குறேன் சார், ஒருத்தர் மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு சொல்றீங்க, பாலியல் குற்றச்சாட்டு சொல்றது நடிக்கிறதுக்கு ஒரு வேலை உடலை, அதெல்லாம் வந்து ஓகே. தொடர்ந்து வருஷக்கணக்கில் ஒருத்தரை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? இதையே டார்கெட்டா பண்ணி ஒரு மனுஷன், நீங்க சொல்ற மாதிரி நானா படைக்கிறே தொந்தரவு பண்றாருன்னு வச்சுக்கோங்க, இதையே வேலையா அவர் வந்து பண்ணிட்டு இருக்குமா? அவருக்கு வேற வேலை இல்லையா? அவர் பொண்டாட்டி பிள்ளைங்க இல்லையா? அவர் வேற படத்தில் நடிக்க வேண்டாமா? அவரோட ரொட்டீன்ஸ் எல்லாம் இல்லையா? இந்த பொண்ணை டார்கெட் பண்ணி டெய்லி வந்து ஊன்னு வீட்டில் பேய் மாதிரி கத்துறது, அது இது காலிங் பில் அடிக்கிறது, இதுதான் வேலையா? அதெல்லாம் வந்து இது வந்து ஒரு அலிகேஷன். அதாவது வந்து அவங்களுக்கு மனசுக்குள்ள தோணுது என்னென்னமோ அதை வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க. அந்த வெளிப்பாடுக்கு வந்து சரியான தீர்வு எப்படின்னா, எப்படி நம்ம ஸ்ரீயை வந்து சரிப்படுத்தணுமோ கவுன்சிலிங் கூப்பிட்டு போய் கரெக்ட் பண்ணி இன்னைக்கு நல்ல ஒரு புக்கே வெளியிட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு அந்த பொண்ணு கவுன்சிலிங் தான் கொடுக்கணும். நீங்க சொல்ற மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு தாமதமானா அந்த பொண்ணு வீடியோல என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, சூசைட் பண்ணிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் நிறைய வருது இல்லையா சார். காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. ஒரு சொசைட்டிக்குள்ளதான் இருக்காங்க. அவங்க ஏதோ பாம்பேல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாலிவுட் ஸ்டாராக இருக்கிறதுனால பக்கத்தில் வீடு இருக்கும், எதிர்த்தாப்புல வீடு இருக்கும், கீழே போனால் வாட்ச்மேன் இருப்பான், ரோட்டுக்கு வந்தால் மக்கள் இருப்பாங்க. யாருமே உதவி செய்ய மாட்டாங்களா? ஒரு பொண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க பிரச்சனையை சொன்னால் யாருமே உதவி செய்ய மாட்டாங்களா? நிச்சயமாக உதவி செய்வாங்க. வருஷ கணக்கில் இதே மாதிரி உட்காந்துக்கிட்டு காப்பாற்றுங்கன்னு வீடியோ விட்டுட்டு இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது? இது நான் தான் சொல்கிறேன் இல்லை, அவங்க மனநிலை வந்து அப்படி தான் இருப்பாங்க. என்னை காப்பாற்றுங்கன்னா என்ன காப்பாற்றணும் எனக்கு புரியல. என்ன காப்பாற்றணும்? நீங்கள் வந்து செக்யூர்டாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, இது ரொம்ப முக்கியம். உங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்களை யாரோ போய் கடத்தி கொண்டு போய் வச்சிருக்காங்க, இல்ல வெளிநாட்டுக்கு வேலைக்கு கூட்டு போனாங்க, என்னை வந்து மலேசியால கூட்டு போய் ஏதோ ஒரு ரூம்ல அடைச்சு போட்டு சவுக்கடி கொடுத்து இந்த மூட்டை தூக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் வேலை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோலாம் வருது இல்லையா? மலேசியால இருந்து துபாயில இருந்து எங்கெங்கிருந்தோ தெரியாம போய் சில இளைஞர்கள் மாட்டிட்டு வீடியோ வருது. அந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல. இந்த பொண்ணு வந்து தன் வீட்டுல இருக்கு, கதவை பூட்டிட்டு அது மட்டுமே இருக்கு. அப்படி இருக்கும்போது அது என்ன காப்பாற்றணும் அந்த பொண்ணை எனக்கு தெரியல. சரி, காப்பாற்றணும்னா சட்டத்தினுடைய உதவியை நாடணும், அதுவும் நாடுற மாதிரி எனக்கு தெரியல. தனுஸ்ரீ தத்தா தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.